வணக்கம் மக்களே! நீங்க பார்க்குறது கேட்குறது லாஸ்ட் ஷோ. நான் உங்க ஹோஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட் மேக்ஸ் 2 த ரோட் வாரியர். ஸோ இந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம லேட்டஸ்ட்டா பார்த்துட்டு இருக்கிற மேட் மேக்ஸ் சாகா, மேட் மேக்ஸ் ஃபியூரியோசா இந்த படங்களுக்கான ஒரு அடித்தளம் போட்ட ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மேட் மேக்ஸ் 1 1979ல வந்த படத்தோட ஒரு டைரக்ட் சீக்வலா வருது. ஸோ படம் எந்த இடத்துலருந்து எண்ட் ஆச்சோ அதுலேருந்து அப்படியே கன்டின்யூ ஆகுற மாரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இதோட கன்டினியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸுக்கு வந்து ஒரு காலும், கையும் உடைஞ்சிருக்கும். ஸோ அந்த கை ஓரளவுக்கு ரெடியா இருக்கும். பட் காலு எப்படி நொண்டி நொண்டியே தான் நடப்பாரு. இது இந்த பார்ட் ஃபுல்லாமே கன்டின்யூ பண்ணி காட்டியிருப்பாங்க கன்டினியூட்டியோ. இத வந்து எப்படி காட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்ல வந்து ஒரு பிளேட் வச்சு அட்டாச் பண்ண மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கன்டினியூட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து செகண்ட் பார்ட்டுக்கு கொண்டு போறது எப்படிங்கிறத வந்து நம்ம மேட் மேக்ஸ் 2ல இருந்து பார்க்கலாம். ஸோ எப்போ 1980ஸ்ல இருந்து பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பெட்ரோல் ஸ்கேர்சிட்டி, ஃபியூவல் ஸ்கேர்சிட்டிய வச்சு எடுத்திருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா வந்து வாரால் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருச்சு. ஸோ ஃபியூவலுக்காக வார் நடக்கிற மாரியும், ஃபியூவலுக்காக மக்கள் அடிச்சுக்கிற மாரியும் எடுத்தது தான் இந்த ரோட் வாரியரோட ஸ்டோரி. ஸோ ரோட் வாரியர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து வேர்ல்டு வந்து நீட்டா இருக்கும். எல்லா மக்களும் வந்து இயல்பா இருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ராய்டு வேர்ல்டு, ஒரு அப்போகலிப்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு போஸ்ட் அப்போகலிப்ஸ் ஸ்டோரியா கொண்டு போறாங்க. ஸோ இந்த ஃபியூவல் வந்து யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அந்த வேர்ல்ட வந்து ரூல் பண்ற பீப்பிள் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்த மேட் மேக்ஸ் மூவிஸ்லயே தி ஹையஸ்ட் கிராசிங் மூவி அப்படின்னும் சொல்லலாம். கிரிட்டிக்ஸ் வைஸா நல்ல ஒரு ரிவ்யூ எடுத்த மூவின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் மூவின்னு சொல்லலாம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நெறைய டைம் டிவில போட்டும் பார்த்துருக்கேன் தமிழ் டப்ல. அண்ட் இப்ப ரீசென்ட்டா டவுன்லோட் பண்ணியும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம மேக்ஸ் எடுத்துட்டு வர அந்த சார்ஜரே தான் இந்த செகண்ட் பார்ட்லயும் கன்டின்யூ ஆகும். நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த படம் அந்த வண்டி எவ்வளோ நீட்டா இருக்குமோ, அத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடா மாத்தி ரக்கடா மாத்தியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபெயில் சேஃப் சிஸ்டம் வண்டியில பாம் வைக்கிறதா இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நம்மளோட டெத் ரேஸ் 1ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ கார்ல வில்லன் வைக்கிற மாரி இருக்கும். பட் இதுல வந்து ஹீரோவே அவரோட கார டிஸ்ட்ராய் பண்றதுக்காக வைக்கிறதா இருக்கும். இன்கேஸ் அவரே இறந்துட்டாலும் இந்த கார வேற யாரும் எடுக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு இதுக்காக அந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் பாம் வச்சிருப்பாரு கார்லயே பார்த்தீங்கன்னா. படம் ஆரம்பிச்ச உடனேயுமே காட்டியிருப்பாங்க. அந்த ஃபியூல் டேங்க் அந்த ட்ரக் ஒண்ணு காட்டியிருப்பாங்க. ஸோ படம் கிளைமேக்ஸ்ல வந்து எத நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து படத்தோட இன்ட்ரோலயே காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஹைவேல தான் அந்த கிளைமேக்ஸ் நடக்க போகுது. ஸோ அந்த வண்டிய தான் நம்ம கிளைமேக்ஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் அந்த ஸ்டார்ட்டிங்லயே காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஹில்ல இருந்து அந்த ஹீரோவ சேஸ் பண்ணிட்டு போற சீனா இருக்கும். இது நீ அடுத்தடுத்து வர பார்ட்ஸ்லயுமே இதே சீன் உங்களுக்கு வந்து கன்டின்யூ ஆயிருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து அதே டைம் பீரியட்ல நடக்கிற மாரி தான் இதுவரைக்கும் இப்ப நம்ம கடைசியா வந்த ஃபியூரியஸா வரைக்குமே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மேட் மேக்ஸ் 2 த பிக்கெஸ்ட் விக்டரின்னு அதே மாரி டெத் ரேஸ்ல யூஸ் பண்ற அந்த ட்ரெட் நாட்டா இருக்கும். அதுவும் இந்த டேங்கரோட உங்களுக்கு எக்ஸாம்பிளா தான் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரக்க ஃபுல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெய்லர்ல இருக்கிற வெப்பன்ஸ வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த ட்ரெட் நாட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இப்போ வர மாடர்ன் டைம் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த மேட் மேக்ஸ் அண்ட் மேட் மேக்ஸ் 2 தான் இருக்கு. அண்ட் இதுவரைக்கும் ஸ்டில் எல்லாத்த விட பீக்ல நிக்கிறது இந்த மேட் மேக்ஸ் 2ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான படம். ஹாலிவுட் அந்தோட தரத்த வந்து மேல உயர்த்தி நிறுத்தினது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட மெஜாரிட்டி பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங் தான். பட்டு, பட்டு, பட்டுன்னு ஸ்டோரி ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அடுத்து என்ன நடக்குது? அடுத்து என்ன நடக்குது? அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். அண்ட் மேக்ஸ் வந்து இந்த பார்ட்லேருந்து தனியா டிராவல் பண்ற மாரியே தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் ஃபேமிலிய இழந்ததுக்கு அப்புறம் மேக்ஸ் வந்து யார் கூடயுமே ஒன்றி வாழாத மாரியே தான் காட்டியிருப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, தன்னால தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற ஒரு காரணத்தினால தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேமிலி இல்லாம இருந்திருந்தா, அ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்காது. தான் எடுத்த ஒரு முடிவுனால. ஸோ அந்த ப்ராப்ளத்தினால தன்னோட ஃபேமிலிய இழந்துட்டேன். அதனால இனிமேல் நான் யாரையும் கூட சேர்த்துக்கிறதா இல்ல, யார் கூடயும் டிராவல் பண்றதா இல்லைங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ ஐ ரைட் அலோன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இருக்காரு. அந்த படத்துல வர அந்த சின்ன பையனா இருக்கட்டும். உங்களுக்கு இனிஷியலா படத்த பார்த்தீங்கனாலே அந்த சின்ன பையன் ஸ்டோரி சொல்ற மாரி தான் இருக்கும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அவன் வாய் பேச முடியாதவனா இருப்பான். அண்ட் ஃபியூச்சர்ல லீடரா மாறுற மாரியும் சொல்லியிருப்பான். ஸ்டார்ட்டிங்ல படத்திலேயே சொல்லியிருப்பான். ஸோ இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா படம் உங்களுக்கு நகர்ற மாரி இருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ சுத்தி மட்டும் தான் படம் நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மேக்ஸ் இருப்பான். பட் மேக்ஸோட ஃபேமிலி சுத்தியும் கொஞ்சம் படம் போகும். அதனாலேயே கொஞ்சம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் லாகிங்கா தெரியும். அந்த டைம் பீரியடுக்கு வந்து அது ஒரு ஹிட்டான மூவியா இருந்தாலும், இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் அண்ட் லாகிங்கா இருக்கும். பட் இந்த செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ சுத்தி மட்டும் தான் படம் நடக்கும். அண்ட் செகண்ட் மோர் ஓவர் இம்பார்ட்டன்ட் திங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ட்ரக்ல ஃபியூலுக்கு பதிலா அந்த கோல்ட கடத்திட்டு போறதா இருக்கட்டும், இல்ல அந்த
ஸ்கூல் பஸ்ஸஸ்ல வந்து பெட்ரோலை வச்சு மறைச்சு கொண்டு போறதா இருக்கட்டும், எப்படி ஒரு எனிமி ஆப்போனன்ட் டீமை வந்து டாக்டிக்கலா வந்து டைவர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ஐடியாஸா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேட் மேக்ஸ் 2ல இருந்து தான் பார்க்க முடியும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ரிக் வந்து கடைசியா பிளாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? இதே தான் நமக்கு அடுத்து வரப்போற பார்ட்ஸ்லயும் வரப்போகுது. அது என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஆனா, இப்போ இந்த செகண்ட் பார்ட் மேட் மேக்ஸ் 2ல யூஸ் பண்ற அந்த ஆயில் ரிக்ஸே தான் அடுத்தடுத்த பார்ட்ல வரப்போற ஆயில் ரிக் கேஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து அவரோட சார்ஜரையே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு. பட் லாஜிக்கலா பார்த்தாங்கன்னா, நம்ம ஒரு பிக் பாய வச்சு தான் அந்த எனிமீஸ் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்துல அத யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களோட பர்சனலா என்ன தோணுது? மேக்ஸ் வந்து பர்சனலா அந்த பிக் பாய ஓட்டுனது கரெக்ட்டுங்கிறீங்களா? இல்ல சார்ஜர யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளோ பேருக்கு பிக் பாய் வேணும்னு பார்க்கலாம். எவ்வளோ பேருக்கு அந்த சார்ஜர் வேணும்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா நம்ம மேக்ஸ் வந்து அந்த ஃபைட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போறோம். அந்த வண்டி பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த வண்டி நேம் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அவுட் ஆஃப் 10 நான் மேட் மேக்ஸ் 2 த ரோட் வாரியருக்கு குடுக்கறது இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 குடுக்கலாம். பட் நான் சின்ன வயசுல பார்த்தப்போ கேட்டீங்கன்னா, த மோஸ்ட் லவ்டு மூவின்னு சொல்லலாம். நான் டிவில பார்த்துட்டு இருந்தப்போ. ஸோ அந்த டைமுக்கு நான் 10 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம். கொஞ்சம் ஒரு அவுட்டேட்டட் மூவி. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கார் சேஸ், ஸ்டண்ட்ஸு அந்த மாரி பார்க்கறது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா, லெஸ் மினிமல் ஸ்டோரி டெல்லிங்ல ஒரு அதிகப்படியான ஒரு ஆக்ஷன் மூவி கன்வே பண்றது அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்க மேட் மேக்ஸ் 2 த ரோட் வாரியரை வந்து டெஃபினட்டா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், see you.